தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்றொரு உயிர்த்தெழுதலின் நாள். நம் ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதை நினைவு கூறுகிறதற்கு, அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு, அவர் இருக்கிற ஸ்தலத்திலே நாமும் இருக்கும்படியாய் பரலோகத்தின் அனுபவங்களை பூலோகத்திலே அவருடைய நாமத்தினால் நாம் எல்லோரும் அவருடைய ஆலயத்திலே கூடி தேவன் அருளுகின்ற இந்த பிரத்யேகமான அற்புதமான நாளுக்காக, ஆண்டவருடைய நாளுக்காக, உயிர்த்தெழுந்த நாளுக்காக, ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆண்டவரை துதிக்கலாம். வாருங்கள், ஜெபத்தோடு கூட தியானத்திற்குள் செல்லலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, மற்றொரு ஞாயிற்றுக்கிழமை, வருடத்திற்கு 52 ஞாயிற்றுக்கிழமைகளை எங்களுக்கு அருளியிருக்கிறீர். வாரத்தின் 6 நாட்களும் நாங்கள் உழைத்து 7ஆம் நாளிலே உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்திருக்கிறீர். விசேஷமான நாளாக, விலையேறப்பெற்ற நாளாக அனுசரிப்பதற்கு, உம்மோடு கூட ஐக்கியப்படுவதற்கு, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளோடு ஜெபித்து சந்தோஷப்படுகிறதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை என்ற உடனே ஆலயம் என்கிற வார்த்தை நமக்கு உடனே நினைவுக்கு வரணுங்க. அதிகாலமே எழுந்துடணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஹாலிடே இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், கொஞ்சம் இன்னைக்காவது ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலமே எழுந்து தேவனுடைய ஆலயத்திற்கு போகணுங்கிற ஆவலோடு இருக்கீங்களா? ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் தாங்க எங்களுக்கு லீவு கிடைக்குது, அன்னைக்காவது கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும், என்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கணும், இப்படி நிறைய தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றவங்க கூட சிலர் இருக்கிறாங்க. அந்தந்த நாளுக்குரிய வேலையை அந்தந்த நாளில் முடிக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாளில் முடிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கும்? நிறைய பேர் நாட்கள்ல சாக்கு போக்கு சொல்றத பழக்கமா வச்சிருக்காங்க. அப்பப்போ அந்தந்த இடத்துல அந்தந்த வேலையை நாம முடிச்சிட்டோம்னா தான் நம்மளால நிம்மதியா மன அமைதலா இருக்க முடியும். இவன் நம்முடைய ஆவிக்குரிய விஷயங்கள்ல கூட அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவனுடைய இருதயம் சுத்தமா இருக்குங்க. அப்பப்போ தேவனிடத்துல வந்து போறவங்களுடைய இருதயம் எல்லாம் ரொம்ப கந்தரகோலமா தான் இருக்கும். அறிக்கையிடாத பாவங்கள், சரி செய்யப்படாத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், தப்பென்று தெரியாத விஷயங்கள், தன்னுடைய நிலைமையை உணராத நிலைமையிலே இருக்கிறார்கள். அதனால்தான் தேவனோடு அனுதினமும் ஐக்கியப்படுகிற விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக ஆண்டவருடைய நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதை, ஆராதிக்கிறதை, துதிக்கிறதை, ஜெபம் பண்ணுகிறதை, ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு போயிட்டீங்களா? இல்ல போய்கிட்டு இருக்கீங்களா? போறதுக்கு முன்னால தேவனுடைய வார்த்தையை தியானித்து விடலாம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 20ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். இந்நாட்கள்ல லாங் சர்வீஸ் என்றாலே நிறைய பேருக்கு அதனால தாங்க சர்ச்சை விட்டுட்டோம், அங்க போனா விடவே மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, எங்கேயாவது போகும்போது, நமக்கு விருப்பமான இடங்களுக்கு நாம போகும்போது, அவ்வளவு எதுக்கு நம்ம பிள்ளைங்களை பிளே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போனா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வாடா, ஒரு 1/2 hourல விளையாடிட்டு வாடா அப்படின்னு சொன்னோம்னா 2 மணி நேரம் ஆனாங்க கூட வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா அவன் வருவானாங்க? இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். என்னங்க, அதே போலதான் டூர் போறவங்க அல்லது பிரயாணம் போறவங்க எப்படியெல்லாம் தங்களுடைய நேரத்தை கழிக்கிறாங்க. ஆனா ஆண்டவரோட நேரத்தை செலவழிப்பது மாத்திரம் அவ்வளவு கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அல்லது அது அவ்வளவு தேவையில்லாத நேரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய சந்நிதியில் எவ்வளவு நேரம் செலவழித்தாலும் நாம் அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆண்டவரோடு நெருங்குவோம். அதோட தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவன் எதுக்காக தன்னுடைய கடிகாரத்தை பார்த்துக்குவான்? பவுலுடைய இருதயத்தின் வாஞ்சையை கவனித்தால் ஏதோ 4 வார்த்தை பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம், அதாவது நம்ம டியூட்டியை செய்யற மாதிரி அப்படிங்கிற ஊழியக்காரன் அல்லவே அல்ல அவன். வேக வேகமா 4 தேவ செய்திகளை எழுதி வச்சுக்கிட்டோ அல்லது ஆயத்தப்படுத்திக்கிட்டோ அது அப்படியே ஒப்பிக்கிற போதகர்களை தான் நாட்களை பார்க்கிறோம். ஆனால் பவுலுக்கோ
தன் சம்பாதித்த ஆத்துமாக்களை எல்லாம் பரிபூரணமாக்க வேண்டும் என்பதே ஆசை. ஆண்டவருடைய சன்னதியை பிரசன்னத்தை பரிபூரணமாய் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்று, ஆண்டவருடைய கிரியைகளை தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதாவது ஆண்டவருடைய மேன்மை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய அன்பு என்ன, இதெல்லாத்தையும் 1 மணி நேரத்தில் அப்படியே சொல்லிட்டு போக முடியுமாங்க? பவுல் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்குதலையும் நேர்த்தியாய் கடைபிடிக்கிறான். அது அப்பம் பிட்குதல் என்றால் அது இன்னும் எல்லோரும் கூடி வந்து, விசுவாசிகள் எல்லோரும் ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக ஆண்டவர் வருகிற போது பரலோக ராஜ்யத்திலே அவருக்கான ஒரே பிள்ளைகளாக, குமாரர்கள் குமாரத்திகளாக இருக்கிற போது அவரை நினைவுபடுத்திக் கொள்ளுகிற வகையில் இன்று நமக்கு ஆண்டவருடைய பந்தியோடு கூடிய ஆராதனை இருக்கிறது. அதே நேரம் கவனிக்கணும், இதே ஒரு பழக்கமா சம்பிரதாயமாக இன்று அநேக சர்ச்சஸ்ல கடைபிடிக்கிறதையும் நாம பார்க்கிறோம். சில சர்ச்சஸ்ல இப்படி அப்படின்னு அப்பம் விட்டு கொடுத்துட்றாங்க, ஏதோ ஒரு சம்பிரதாய முறைப்படி. சில சர்ச்சஸ்ல அது மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு கடைபிடிக்கிறாங்க. இன்னும் சில சர்ச்சஸ்ல ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க, வருடத்துக்கு ஒரு முறை தான் அப்பம் பிட்குதல் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அது முக்கியமல்ல. அப்பம் பிட்குதல் என்பது முக்கியமல்ல. உண்மையாக உன்னை நீ பரிசோதித்துக் கொண்டு எனக்காக, எங்களுக்காக நம்முடைய பரலோகத்தின் பிதா பரிகார பலியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார் என்று அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து, நாம் எல்லோருமே அவருக்குள் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம் என்கிற அன்போடு கூட ஒருவருக்கொருவர் கனப்படுத்திக் கொண்டு, ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லி அன்போடு கூட ஆண்டவருடைய பந்தியில் பங்கேற்பது என்பது, அதாவது ஒரு விருந்தில் எப்படி எல்லோரும் பங்கெடுத்து அந்த விருந்தில் சந்தோஷமா இருக்கிறார்களோ இப்படி தேவனுடைய ஆலயத்தில் நாம் சந்தோஷமா இருக்கணும். அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து, அதாவது பவுல் ஏதோ ஒரு சபைக்கு பாஸ்டர் இல்ல, அல்லது ஒரு ஊருக்கான பாஸ்டர் இல்ல, ஒரே இடத்திலும் இருக்கிறவன் அல்ல, இல்லையா? ஆண்டவர் எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே போவது. ஒவ்வொரு இடத்துல அவனுக்கு கிடைக்கிற மரியாதை என்ன தெரியுமா? அடிதான், இம்சைகளும் பாடுகளும் துன்பங்களும் தான். அப்புறம் அங்கிருந்து அவங்க துரத்துறது, அடிச்சு விரட்டுறது, திரும்பவும் ஒரு இடத்துக்கு போறது. எங்க போனாலும் அங்க ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற வேலை தான். அது வரைக்கும் அங்கிருந்த சபையை அவன் பலப்படுத்தினான். இப்ப திரும்பவும் இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்று இருக்கிற போது எதையாவது நான் மறந்துட்டேனா, இவங்களுக்கு சொல்ல வேண்டியவர்கள் எல்லாவற்றையும் நான் சொல்லிட்டேனா? அப்பவே 3 வருடங்களாக அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தை நாம பின்னால பார்க்க முடியும். கவனிங்க, 3 வருடங்கள் அவர்கள் மத்தியிலே இருந்து அவர்களை எவ்வளவோ வழி நடத்தி இருக்கிறான். எனவே தான் புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் ஓநாய்கள் வந்துடும். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விசுவாசத்தை காத்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எச்சரிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ற பிரசங்கியார்கள் உங்களுக்கு இஷ்டமா கஷ்டமா? கொஞ்சம் பிரசங்கம் அப்படி நீண்டுடுச்சுன்னா எழுந்து போறவங்க இருக்கிறாங்க, சலித்துக் கொள்வோரும் இருக்கிறாங்க, இல்லையாங்க? என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சொல்லப்போனா விதவிதமான ஊழியத்தை செய்ய தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதுனால சென்னை போன்ற பெரிய சிட்டிஸ்ல இருக்கும்போது 45 to 1 hour மேக்சிமம். அதை விட பிரசங்கத்தை இன்னைக்கு யாரும் கேட்கறது இல்லை, இல்லையா? நீங்க பஸ் போயிடும், அது இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ரேடியோ பிரசங்கம் மாதிரி இருந்தது, அதாவது ரேடியோவில் ஏறக்குறைய 20 வருடங்கள் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல 9 நிமிஷம் தான் தயவு செய்து கொடுக்க முடியும். பாட்டு அது இதுன்னு அந்த 15 minutes ப்ரோக்ராம்ல 9 minutes மாத்திரம்தான் பிரசங்கம் பண்ணவே முடியும். அந்த 9 minutes பிரசங்கத்தை கேட்டு யாருங்க மாறுவாங்க அப்படின்னு சில ஊழியக்காரர்கள் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் தேவனுடைய மகா கிருபையினால இந்த 9 minutes மெசேஜில் கூட அநேக இருதயங்கள் மாற்றப்பட்டதை, அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள் வந்து ஆண்டவரை அறிந்தோர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதை கேள்விப்பட்ட போது தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அதற்காக அவரை துதிக்கிறேன். அதைத் தொடர்ந்து டிவி ப்ரோக்ராம்ஸ்க்குன்னு வந்துட்டா 20 minutes அல்லது 22 minutes வரைக்கும் பிரசங்கம் பண்ண முடியும். அதாவது அது ஒரு அதுக்குள்ளேயே மொத்தம், அதாவது புட்டிட்டு இந்த நட்சல் அப்படிமாங்களா, அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடணும். ஸ்டேஜில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், எல்லா விதமான மக்களும் அங்கே கூடி வர்றதுனால நீண்ட பிரசங்கம். ஈஸ்ட் கோதாவரி மாதிரியான பகுதிகளுக்கு நான் சென்ற போதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் 1 hour மெசேஜ் போதாதம்பாங்க. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டின்னர் முடிச்சுட்டு வந்து 9 மணிக்கு உட்கார்ந்தா 12:30 1 மணி வரைக்கும் கூட கேட்பதற்கு ரொம்ப ஆவலோடு இருப்பாங்க. ஆனாலும் சிலர் அங்கே தூங்கி விழுந்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு வைங்களேன். அநேக நேரங்கள் அப்படி நடுராத்திரி வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா தூக்கம் வராதா என்ன? இங்க கூட அவங்க சாப்பிட்டுட்டாங்க, மேல் வீட்டு அறையிலே அப்பம் பிட்குதல். அதாவது அப்பம் பிட்குதல் அப்படின்னு சொன்னாலே
சின்ன சின்ன துண்டு இன்னைக்கு நாம கொடுக்கிற மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் நல்லா திருப்தியா அவங்க போஜனம் பண்ணிட்டு சேர்ந்து ஆண்டவருடைய பந்தியில பங்கெடுத்துக்குவாங்க. சோ அதனால பவுல் அந்த நாட்கள்ல தன்னுடைய பிரசங்கத்தை அப்படியே தொடர்ந்துகிட்டே இருப்பான். அதோட அவங்களும் கேட்கறதுக்கு ஆவலாக இருந்திருக்கிறாங்க. அதனால அன்னைக்கு நீண்ட ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மத்தியில ஒரு வாலிபன், வாலிபர்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கணுமா? கொஞ்சம் வித்தியாசமா பாடல்களோடும் இசையோடும் மியூசிக்கோடும் சயின்டிபிக்கல் ஃபேக்ட்ஸோடும் ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத்தோடையும் ப்ரூஃபோடையும் தேவனுடைய நாமத்தை தேவனுடைய காரியங்களை பிரசங்கிக்க வேண்டி இருக்கிறது. எந்த விதத்திலாவது ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் தர வேண்டும் என்று பவுல் சொன்னது போல ஒரு உண்மையான தேவ மனிதன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் பட்சமாய் ஈர்ப்பதற்காக எல்லாவித முயற்சிகளையும் மேற்கொள்ளுவான். ஐத்திக்கு என்ற பேருடையவன் ஜன்னல் மேல உட்கார்ந்தான். ஜன்னல் மேல எதுக்காக உட்கார்ந்துருக்கணும்? ஜன்னல் உட்கார்ந்து தவறி கீழே விழுந்துட்டாங்க. அது 3 மாடி பில்டிங்குங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நாட்கள்ல கதவுகள் இருந்திருக்காது ஜன்னல்களுக்கு, இல்லையா? மூடுறதுக்கான கதவு இருந்திருக்காது. ஜன்னல்லாம் திறந்துதான் இருக்கும், பெரிய பெரிய சட்டங்கள் இருக்கும் அதுல. சோ அப்படி கதவு இல்லாத அந்த ஜன்னல்ல ஒரு காலை அந்த பக்கமும் ஒரு காலை இந்த பக்கமும் போட்டு உட்கார்ந்து இருந்திருப்பான், பைக்ல உட்கார்ற மாதிரி. சில பேர் ஆலயத்துக்கு போகும்போது தங்களுக்கு இஷ்டம் போல உட்காரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆலயத்துல ஒரு மரியாதையோட உட்காரணுங்க. ஆலயத்துல சேர்ல உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க ஏதோ ஒரு சினிமா பாக்குற மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களா, இல்ல தேவனுடைய சன்னிதியில உட்கார்ந்து இருக்கிறவங்க நினைவில்லாம உட்கார்ந்து இருக்கீங்களா? நீங்க ஆலயத்துக்கு போகும்போது தேவனோடு கூட பேசுகிறோம் என்று அந்த உணர்வோடு கூட இருக்கிறீங்களா? ஆலயத்திற்கு போகும்போது தேவன் என்னை காண்கிறார் என்கிற பயபக்தியோடு தேவ சன்னதியில இருக்கிறீர்களா? தேவனுடைய சன்னதிக்கு போகும்போது நடத்திய ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இருக்கிற ஸ்தலம் ஒரு பெரிய ஆபீசர் நமக்கு முன்னால் இருந்தா நாம எவ்வளவு மரியாதையோட உட்கார்ந்திருப்போம், எவ்வளவு டீசென்டா பிஹேவ் பண்ணுவோம். அப்படின்னா ராஜாதி ராஜாவுக்கு தேவாதி தேவனுக்கு முன்பாக தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும்போது நாம ரொம்ப கனத்தோட கவனத்தோட அவரை ஆராதிக்க வேண்டும். எப்படி இந்த ஐத்திகு என்கிற வாலிபன் எப்படி உட்கார்ந்ததான தெரியல, ஆனா அவன் அங்க தூங்கிட்டான்னு இருக்கு. அந்த தூக்கம் கூட பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து. இப்ப தப்பு பவுலுடைய தானே? எதுக்காக அவ்வளவு நேரம் அவன் பிரசங்கம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறீங்களா? அல்லது தூக்கமடைந்து தூக்கம் வந்து அப்படியே தூங்கி வழியிற அப்படின்னா சில நேரங்கள் நீங்க கூட அப்படி இப்படி தூங்கி வழிவீங்க இல்லையா? பக்கத்துல தட்டி எழுப்பும் போது திரும்ப எழுவோம், ஆனா திரும்பவும் நம்மளை அடக்க முடியாம தூக்கம் வந்துடும். நிறைய நாட்கள் நான் பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க தூக்கத்துல அவங்க தலையை கொண்டு வந்து அப்படியே என் தோல் மேல சாட்சிக்குவாங்க. யாருன்னே தெரியாது. சரி பரவாயில்ல, பாவம் ஏதோ ரொம்ப டயர்டா இருக்கிற போல நினைச்சா ஜஸ்ட் அந்த தலையை தானே சாட்சிக்கிறாப்புல, அது ஒன்றும் பெரிய பழுவில் நினைச்சா திடீர்னு எழுவாரு, மறுபடியும் படுப்பாரு, மறுபடியும் எழுவாரு. நம்மளை டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு கொஞ்சம் தட்டி எழுப்பணும்னா, அதாவது அப்படி தூங்கி விழுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கான அடையாளம் அல்ல. இந்த தூங்கும்போது என்ன செய்வோம்? பாதி கேட்போம், பாதி தூங்குவோம். அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல பார்த்தோம்னா, அன்னைக்கு ஏதோ இந்த ஒரு ஐத்தியத்தான் பார்க்கிறோம். ஆனா அன்னைக்கு நிறைய பேர் நிறைய சர்ச்சஸ்க்கு நான் போகும்போது பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது எங்கிருந்து வருமோ தெரியாதுங்க அந்த கொட்டாவி, அந்த தூக்கம், அந்த அலட்சியம். நிறைய பேர் பிரசங்கத்தையே கேட்கறது இல்லை, கேட்க மாட்டாங்க. ஒருவேளை மத்தியில் ஏதாவது ஒரு உவமையை சொன்னாலோ அல்லது வேற ஏதாவது ஜோக்கு சொன்னாலோ அல்லது சிரிக்க வச்சாலோ அப்போ உடனே அப்படியே எழுந்துக்குவாங்க. ஆனால் மறுபடியும் தூங்கிடுவாங்க, மறுபடியும் ஆன் ஆகி ஆஃப் ஆயிடுவாங்க. அவ்வளோதான். அப்படி இருந்தா முழுமையா நமக்கு எதுவுமே தெரியாது, ஜெபிக்கவும் முடியாது, பரிசுத்த ஆவியானவரும் நம்ம கிரியையும் செய்ய முடியாது. தயவுசெய்து நீங்க ஆலயத்துக்கு போகும்போது நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போங்க, இருதயத்தை அமைதலா வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய சன்னதியிலே அங்க சென்று தேவன் பேசுகிற வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்க. இல்லைன்னா சாத்தான் உங்களை தூங்க வச்சிருவான். இந்த ஐத்திக்கு தூங்கிட்டான். எதுக்காக தேவனுடைய ஆலயத்துல தூங்கணும்? தூங்கணும்னா வீட்டுல படுத்து தூங்கி எந்திரிச்சு வர வேண்டியதானே, எதுக்கு ஆலயத்துல வந்து தூங்கணும்? நான் சில நேரங்களில் சொல்லிடுவேன், சர்ச்சில் தூங்குறவங்களை பார்க்கும்போது, தூக்கம் வந்தா வீட்டுக்கு போய் தூங்குங்க, உங்களை யார் இங்க வர சொன்னது? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து எதுக்கு இந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன். தூங்குறதுக்காக தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? நமக்கு தேவனை ஆராதிக்கிறதுக்கும் இங்க வந்து ஜெபிக்கிறதுக்கும் தானே. ஜெபிக்கலாம் என்று சொன்ன உடனே நிறைய பேர் தலைகளை தாழ்த்தி கண்ணை மூடி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. பிசாசானவன் நம்மை தூங்க வைத்துக் கொண்டே இருப்பான். அவன் அதாவது நாம ஜெபம் பண்ணா அவனுக்கு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடும். அங்க இந்த ஐத்திகு பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்த நேரத்துல 3வது மாடியில் இருந்த ஜன்னலில் இருந்து தவறி கீழே விழுந்து செத்துட்டான். 3 மாடி உயரத்திலிருந்து விழுந்தா சாக மாட்டான என்ன? அப்படி விழுந்துட்டான், செத்து போயிட்டான். விழுந்தான், செத்து போயிட்டான்.
நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்திரைக்குள்ள போயிடுறாங்க, அந்த மந்தமான நிலைக்கு போயிடுறாங்க. அதனால அவர்கள் இடறி விழுந்து விடுறாங்க. அதனால ஆவிக்குரிய பிரகாரமாக அவங்க செத்து போயிடுறாங்க. பவுலை போன்ற தேவ மனிதன் எனவே சென்று அவனை எழுப்பி ஜெபித்து அவனை பிழைக்க வைத்து மறுபடியும் அவனை மேலே கொண்டு வந்து அந்த ராத்திரி முழுவதும் காலை விடுகிற வரைக்கும் அவர்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எப்பவாவது நீங்க விடுகிற வரைக்கும் தேவ சந்நிதியில கழித்த நாட்கள் இருக்கிறதா? இன்னைக்கு ஆல் நைட் பிரேயர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா பிரேயர் அதுல இருக்கவே இருக்காது. ஒரு நாள் தேவனோடு கழிப்பது அல்லது ஒரு ராத்திரி முழுக்க தேவனோடு கழிப்பது என்பது உன் வாழ்க்கையே மாற்றும். விடியும் வரைக்கும் போராடினான் யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று. அதற்கு பிறகு யாக்கோபனுடைய வாழ்க்கையை பார்த்த எத்தனாக இருந்தவன் அவன். மாற்றப்பட்ட ராஜகுமாரனாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கே பிதாவாக மாறிப்போனான். நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு போவது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, மந்தத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கு, தேவனை துதிப்பதற்கு, ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு. வாருங்கள், ஆலயத்திற்கு போகும் முன்பு ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, யாரெல்லாம் எங்கெங்கிருந்து இந்த தியானத்தில் இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், இந்த பட்டணத்தில் இருந்தாலும், இந்த கிராமத்தில் இருந்தாலும், இது எந்த நேரமாக இருந்தாலும் உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் உம்மோடு கூட ஐக்கியத்தில் இருப்பது எவ்வளவு மேன்மையானது என்று உணர்வதற்கும், உம்முடைய சந்நிதியிலே அலட்சியமா இல்லாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து விடாதபடிக்கு எழுப்பப்பட்டு உம்முடைய சாட்சிகளால் நிலைநிறுத்தப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 91001008 என்ற நம்பருக்கு அனுப்பிவிங்கள். தினந்தோறும் சொல்கிறேன் அல்லவா? நீங்கள் அனுப்புகிற ஜெப தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவசன்னதியில் விண்ணப்பிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். இன்னும் அநேகர் அற்புதமான சாட்சிகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கிறீர்கள். நீங்களும் உங்களுக்கு சாட்சி இருந்தால் அனுப்பி வையுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். டாக்டர் ஜெய்பால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பெயர் விவரங்களை லைவ் சேட்டில் ஷேர் செய்யுங்கள். அதேபோல லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் மறந்து விடாதீர்கள். இன்று சண்டே அல்லவா? உங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க. சபையாக கூடி ஆண்டவரை ஆராதியுங்கள். அதோடு கூட கால்வரி சர்ச்சிலிருந்து மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சர்ச்சில் நடைபெறும் ஆராதனையின் ஒரு பாகத்தை நாங்கள் லைவ்ல தருகிறோம். அந்த சமயத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு போய்விட்டு வீட்டுக்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எங்களோட லைவில் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.